ஆபாசங்கிறது என்ன? பிகருன்றான், கோத்தான்றான், கொம்மான்றான், பிசுறுங்கிறான். அது ஆபாசம் இல்லையா? ஏன்னா இது அசிங்கமாக ஆண்குறி பெண்குறியை வச்சு பேசக்கூடிய ஒரு வசைச்சொல்லுக்கும் அண்ணாதுரை தெலுங்கு என்று சொன்னார் ராஜீவ்காந்தி, அதனால் அதுவும் இது ஈக்குவல்னு சொல்வது கேவலமாக இல்லையா? ஏன்னா முட்டு கூட கூட அளவு வேணாமாடா? இதாண்டா உலகமாக முரட்டு முட்டுங்கிறது. கறிக்கஞ்சிக்கு தெரியுமா தெரியாதா? சீமான் அவர்களுக்கு அரசியல் தெளிவும் இல்லை, நிதானமும் இல்லை, அருவருப்பாக பேசுகிறாரு, ஆபாசமாக பேசுகிறாரு. ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு யார் சொல்கிறார்? தெலுங்கு முதலியார் CN அண்ணாதுரை அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா ராஜீவ்காந்தி. ஏன் போய் சீமானை சந்திக்க வேண்டியிருக்குதுன்னா, குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு ஏதாவது தார்மீக நியாயம் இருக்கான்னு இல்லை. உன்னை ஆதரித்து ஒரு இடத்துல பேசியிருக்கான், அவ்வளோதானே. உன்னை ஆதரித்து பேசினாலே அவன் பேசும் கூட நியாயமாயிருமா? தற்கொலை சீமான் பேசும் பூராமே நியாயமாயிருமா? அவன் பேசின பேச்சு பூரா இன்றைக்கி இணையத்தெல்லாம் பூரா நாரி கிடக்கிறது தெரியலையா? எப்படி மூக்க பிடிச்சிட்டே போனீங்களா வெளிக்சரால் விடுகிறார் வீட்டுக்கு? அவன் என்ன வேணாலும் பேசுவானே. எப்படித்தான் ஆதரிக்கிறீங்க? எப்படித்தான் எவனாவது அதாவது எதிர்க்க நம்பன்ற மாதிரியா? எவனா எந்த நாயாக தான் சரி ஆதரிச்சுட்டா போதும், அந்த வெறிநாயோட பக்கத்தில் நின்றுக்கிறதா? அதை மட்டும் இல்லாமல் பாரு, இதை எடுத்து போடான்ற எதை எடுத்து பார்க்க சொல்கிற? என்னுடைய பொம்மை எடுத்து பாரு, அவங்கள அப்புறம் கோத்தாங்கம்மான் திட்டுன்ற கோத்தாங்கம்மான் திட்டுற அளவுக்கு நீ ஒரு பொறுக்கி பைய, ஒரு கேவலமான ஜந்து, ஒரு குடிகார லோலாயி பையங்கிறத தெளிவாக காட்டிருக்க. நீங்களாம் ஒரு அரசியல் தலைவனா? உன்னை நீங்கள் பேசுகிறதுக்கு கைதட்டுறாங்க பாரு ஜந்துக்கள், ஜோம்பிகள், சிந்தனை மலடுகள். அதனால தானே பாவமாக இருக்குது. ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுனதா இருக்கும். இதை எடுத்தோன்னா பாரு. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு ஒரு வார காலமாக கேப்பாகிவிட்டது. குறிப்பாக தொடர்ந்து பணியில் இருப்பதால் தொடர்ந்து பேச முடியலை. பேச வேண்டிய சூழ்நிலையை மறுபடியும் சீமான் தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால் பேச வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஆடியோக்களுக்கு விடை கொடுத்துருக்கிறார். ஆடியோக்களுக்கு வெளிவந்த ஆடியோக்களுக்கு சீமான் குறிப்பாக சாட்டிலிருந்து செல்ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்ட ஆடியோக்களுக்கு விடை கொடுத்துருக்கிறார். ஆமாண்டா மயிறு, நான் தாண்டா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். மேடையிலேயே ப்ரெஸ் மீட்டில் எவ்வளோன்னு கேட்டால் நம்ம சொல்லி சமாளிக்க முடியாது, பெக்கன்னு சுரிக்கிறதுக்கு மொத்தம் ஆள் இருக்க மாட்டேன், விசில் அடிக்க ஆள் இருக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு பொது மேடையில், குறிப்பாக மின்சார உயர்வை கண்டிக்கக்கூடிய மேடையில் இவரோட விபச்சார சொல்லாடல்களுக்கு பதிலளித்திருக்கிறார். அதான் மேட்ரு. ஆனால் அது குறித்து ஒன்றுமே பேசலை. நிதி ஆக்டாவா, அதில் என்ன இருக்குது, மின்சாரத்தில் ஏன் ஏற்றுனாங்க, எவ்வளோ பிரச்சனை ஏற்றுறாங்க, ஒரு வார்த்தை நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் பேச பாருங்கள், ஒரு இடத்துலையும் இல்லை. மாறாக புலம்பி தள்ளியிருக்கிறார் சீமான். குறிப்பாக காளியம்மாளை பிசுறு என்ற வார்த்தையை ஒப்புதல், ஆமாடா நான் பிசுறுன்னு சொல்லுவேன், அப்புறம் உசுறுன்னு சொல்லுவேன், அது உங்களுக்கு நான் மசுறுன்னு கேட்டிருக்காரு. அந்த மசுரை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் நீ பிசுறுன்னு பேச உண்மை தானே? ஒரு 2ஆம் கட்ட கட்சி தலைவராக நாங்கள் பெண்களுக்கு பாதிக்கு பாதி வேட்பாளர் சொல்லக்கூடிய மேடையாக படுபயங்கரமான பொய்யை பேசக்கூடிய சீமான் மறைமுகமாக என்ன பண்ணுற? பெண்களை எப்படி மதிக்கிற? பிசுறுன்னு தான் சொல்வியா நீ? பிசுறுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நித்யானந்தா பார்த்து எதில் படலாம்? அவன் ஆன்மீக சொற்பொருளில் போடுறியா அல்லது காசில் போடுறான்னு பார்த்தா கடைசியாக வெள்ளைக்கார பிகராக வச்சுருக்கான். அதான் என்னால் தாங்கி முடியலங்கிற. இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவனுக்கு உண்டான போக்கா? இதான் தமிழ் தேசியமாக? கேவலமாக இல்லையா? ஒரு பொம்பளை பொறுக்கி என்பதை எவ்வளோ தெளிவாக காட்டிருக்கு நீ. சரி, இதுலையாவது ஞாபகம் பேசணும் பார்த்தினாக்கா காளியம்மாலாம் அவன் தான் பேசுகிற. ஏன் அதாவது தாயவோ அவளவோ அவள் என்று பேசுவது வேறு, ஆனால் சீமான் மொழியில் பேசுவது வேறு. ஏன்னா அவளே தொட தண்டி வருவாளா? யார்? வீரலட்சுமி தொட தண்டி வருவாளான்னு கேட்குற. ஒரு பொம்பளை வச்சுட்டு அவளை வச்சுட்டு அப்போ அந்த அவள் இவள் தான் நீ யாருக்கு போடுற? குறிப்பாக காளியம்மாளுக்கும் போடுற. அப்போ நீ எவ்வளவு கேவலமான பொம்பளை பொறுக்கி என்பது அப்படியே மேடையிலே உலகி கொட்டிருக்கிற. அதை மட்டும் இல்லாமல் பாரு, இதை எடுத்து போடான்ற எதை எடுத்து பார்க்க சொல்கிற? என்னுடைய பொம்மை எடுத்து பாரு, அவங்கள கூட கோத்தாங்கம்மான் திட்டுன்ற கோத்தாங்கம்மான் திட்டுற அளவுக்கு நீ ஒரு பொறுக்கி பைய, ஒரு கேவலமான ஜந்து, ஒரு குடிகார லோலாயி பையங்கிறத தெளிவாக காட்டிருக்க. நீங்களாம் ஒரு அரசியல் தலைவனா? உன்னை நீங்கள் பேசுகிறதுக்கு கைதட்டுறாங்க பாரு ஜந்துக்கள், ஜோம்பிகள், சிந்தனை மலடுகள். அதனால தானே பாவமாக இருக்குது. ஒருத்தன் கெட்டு லோலாயாக போனால் பரவாயில்ல, குடிகார பயில போனால் பரவாயில்ல, தற்கொலையாக போனால் பரவாயில்ல, குடித்த நாசமாக போனால் பரவாயில்ல, பிழைப்புக்காக ஊரை ஏமாத்தினா பரவாயில்ல. ஆனால் உன்னை நம்பி ஒரு கூட்டமே ஜோம்பியாக மாறுது பார்த்தியா? சுயமரியாதை அற்றுத்தனமாக, கேவலமாக, சிந்தனை மலடுகளாக மாறுறாங்க பாரு.
அதற்காகத்தானா திரும்ப திரும்ப நாங்கள் பேச வேண்டியிருக்குது. அதனால நாங்கள் பேசி தொலை வேண்டியிருக்குது. குறிப்பாக நேற்று வந்து இதெல்லாம் ஒப்புதல் வாக்கம் கொடுத்துட்டால் எல்லாமே உண்மைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக சீமானோட முகத்திரை வேறு யாரும் கிளி தொங்க விடவில்லை, அவரே கிளி தொங்க விட்டு கொண்டார் என்பதான் உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெலிக்ஸ் செரால்ட், ரெட்பிக்ஸோட ஃபெலிக்ஸ் செரால்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்து சந்திச்சுக்கார். ஜாமீனில் வெளியே வந்த பிறகு சீமானை போய் சந்திக்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு ஊடகவியலாளர் என்பதை ஏன் போய் சீமானை சந்திக்க வேண்டியிருக்குதுன்னா, குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு ஏதாவது தார்மீக நியாயம் இருக்கான்னு இல்லை. உன்னை ஆதரித்து ஒரு இடத்துல பேசியிருக்கேன், அவ்வளோதானே. உன்னை ஆதரித்து பேசினாலே அவன் பேசும் பூரா நியாயமாயிருமா? தற்கொலை சீமான் பேசின பூராமே நியாயமாயிருமா? குடியாரம் போச்சு விடிஞ்சா போச்சுன்றது உலகத்துக்கே தெரியுது, செரால்டு தெரியலையா? அப்போ அந்த 1.5 மணி நேரம் பேச்சை வந்து முழுக்க ஃபெலிக்ஸ் ஆதரிக்கிறாரா? பிசுறு மசுறு பிகரு இதை பூரா ஆதரிக்கிறாரா? கோத்தா கொம்மா இதெல்லாம் வந்து ஆமாம் தோழர் அப்போ சொல்ல போகிறீங்களா? ஃபெலிக்ஸோட நிலைமை என்ன? ஆதரிக்க எவனாவது இல்லைன்னா எவன் ஆதரித்தாலும் போய் அவனை போய் சந்திச்சிடறதா? நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், உங்களால் உங்கள் மேலாம் ஒரு முன்னொரு காலத்தில் அவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம். ஒரு மூத்த ஊடகவியலாளராக ஒரு முன்னுதாரணம் வச்சுருந்தோம். ஆனால் அதே ஆள் இன்றைக்கி வந்து காசுக்காக சமரசம் செய்து கொண்டு புரோக்கர் விலைக்கு ஒத்துக்கொண்டு சவுக்கு சங்கர் போன்ற அரசியல் புரோக்கர்களை வளர்த்து விட்டு கடைசியில் இந்த பொம்பளை பொறுக்கி சீமானெலாம் போய் இங்கே ஆதரவு வைக்கிற நினச்சா வெக்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அதனால் உங்களை விமர்சிச்சாவனே கட்டாயம் இருக்கிறது. ஃபெலிக்ஸ் செரால்டு எதுக்காக சீமானை போய் பார்க்கணும்? அப்படி என்ன அவர் புலந்து கட்டிட்டார்? அவர் என்ன அப்படி பெரிய அரசியல் ஆளுமைன்னு சொல்கிறதுக்கு ஒரு துளி அருகதை இருக்குமா சீமானுக்கு? அவன் பேச்சின பேச்சு பூரா இன்றைக்கி இணையத்தெல்லாம் பூரா நாரி கிடக்கிறது தெரியலையா? எப்படி மூக்க பிடிச்சிட்டே போனீங்களா ஃபெலிக்ஸ் செரால்டு அவர்கள் அவர் வீட்டுக்கு? அவன் என்ன வேணாலும் பேசுவானே. எப்படித்தான் ஆதரிக்கிறீங்க? எப்படித்தான் எவனாவது அதாவது எதிர்க்க நம்பன்ற மாதிரியா? எவனா எந்த நாயாக தான் சரி ஆதரிச்சுட்டா போதும், அந்த வெறிநாயோட பக்கத்தில் நின்றுக்கிறதா? ஒரு நாளைக்கு அந்த வெறிநாய் உங்களே கொதருமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆக ஃபெலிக்ஸ் செரால்டு செய்திருப்பது வெக்கக்கடானது, வேதனையானது, ஊடக திரும்பத்திற்கு எதிரானது. அதனால தான் திரும்ப சொல்கிறோம், இது போன்ற பொம்பளை பொறுக்கியெல்லாம் போய் ஆதரிக்கிற நியாயமானு தெரியல. அப்போ நீங்கள் ஊடகத்தை என்ன பேசுவீங்க? விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டு வந்து பேசுனா இப்போ விஜயலட்சுமி பக்கத்தில் நிற்பீங்களா அல்லது பொம்பளை பொறுக்கி சீமனை பக்கத்தில் நிற்பீங்களா? நிச்சயமாக பொம்பளை பொறுக்கி சீமனை பக்கத்தில் நிற்பீங்க. ஏன்னா நீங்கள் அவர் உங்களை ஆதரிச்சுக்காரு, அதனால் நீங்கள் ஆதரிப்பீங்க. அப்போ விஜயலட்சுமி நிலமை அப்போ அங்கே ஊடக மரம் என்பது என்ன இருக்கிறது? ஒரு ஜெர்னலிஸ்ட்டுக்கு இது அழகான்னு நான் கேட்குறேன். ஆக எது எப்படியோ தொடர்ந்து ஒவ்வொருவராக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஊடகம் நடத்துவதை பிழைப்புக்காகவும் காசுக்காகவும் இதற்காகத்தான் ஊடகம் நடத்துகிறார்கள். அதனால தான் இப்படி பொம்பளை பொறுக்கிகளெல்லாம் ஆதரிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரிக்கஞ்சி இடுமூலம் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயங்கரமாக வந்து அண்ணன் பேசுனா முட்டு கொடுத்துருக்காரு. ராஜீவ்காந்தி ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டதா, ஏன் இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறா, இவ்வளோ கேவலமாக பேசுகிறான்னு கேள்விக்கு அதை பற்றி உனக்கு என்ன பேச அருகதை இருக்குது அப்படின்னு ராஜீவ்காந்தியை கேள்வி கேட்குறார். யார்? இடுமூலம் கார்த்திக். புரியலை. அண்ணன் இவ்வளியோ தம்பி அவளிங்கிறத அப்படியே நிரூபிக்கிறார் கரிக்கஞ்சி இடுமூலம் கார்த்திக். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னாலும் இவர் இப்போ நான் கரிக்கஞ்சி இந்த மாதிரியான வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறேன்னா, வேறு வழி இல்லை. அவர்கள் ஒருபோதும் திருந்த போவதில்லை. அவர்களை அவர்கள் மொழியில் தான் பேச வேண்டியிருக்கிறது, அவர்களை அவர்கள் மொழியில் தான் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது என்பதற்காக தான் சொல்லுகிறேன். விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி பேசுனதை பாருங்கள். அண்ணாவை வந்து தெலுங்கு முதலியார்னு இருக்காரு, கருணாநிதி வந்து தெலுங்குன்னு இருக்காரு. அதெல்லாம் மறுவறுப்பாக இல்லையா? ஆபாசகம் இல்லை. என்னையா சொல்ல வர நீ? அந்த 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 சொல்லாடல் அது ஓங்கச்சி யார் வளர்ப்பு? சீமான் வளர்ப்பால், சீமானின் திணிப்பால், சீமானின் அயோக்கியத்தில்தான் விளைந்தவர் அன்று யார்? ராஜீவ்காந்தி இருந்த அந்த ராஜீவ்காந்தி பேச ஆச்சரியம் கிடையாது. பெரியாரை நீங்கள் வழிகாட்டிங்கிறீங்க, ஆனால் உன் தம்பியை ஊரா பெரியாரை வடுக வந்துடுங்கிறாங்க. இதுதானே அப்போ உங்கள் மன வக்கிரம் என்னவோ, உங்கள் உளவியல் போக்கு என்னவோ, உங்களுடைய கீழ்த்தனமான உள்ள கிடைக்க என்னவோ அதுதான் பசங்க வளர்கிறாங்க. பசங்க அப்படி பார்க்குறாங்க, பெரியார் எதிராக தான் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுற? பெரியார் எங்கள் வழிகாட்டின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோட்டோவுக்கு பூ போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ உங்கள் முகம் இருவேறு முகமாக இருக்கிறது, கேவலமான முகமாக இருக்கிறது. உண்மையில் பெரியாரை இழிவுபடுத்த அவங்க நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் அவங்க தம்பி ஊரை பெரியார்னு இப்போ வரைக்கும் கடிச்சிக்கிறாங்க, கதறாங்க. அவங்களை பார்த்தாலே ஓடுற மாதிரி இருக்குது, ஏன்னா கடிச்சு போடுவாங்கன்னு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமாக, மிருகத்தனமாக, சிந்தனை மலடலாக, என்ன சொல்ல, இன வெறி நாய்களாக மாறிவிட்டார்கள். அதை மாற்றினது யார்? இந்த பொம்பளை பொறுக்கி சீமான் தான். இந்த இனவெறின்னு கூட சொல்ல முடியாதுங்க. தன் பிழைப்புக்காக ஒரு இனத்துக்காக இனவெறினா இருக்கனா கூட இல்லை, ஒரு குறைஞ்சபட்சம் அதில் நாணயமாக இருக்கணும். அதுவும் இல்லை. ஒரு இனவெறி நின்று கூட சீமானை வரையறுக்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமாக குடித்து கூத்தடிக்க, தின்னு கொழுக்க, பிழைப்பு வாதத்திற்காக
அத்தனை பேரையும் சிந்தனை மலர்களாக மாற்றுகிறார்கள். அரசியலில் ஒரு கேவலமான அணுகுமுறையை, கேவலமான ஒரு ஜந்துக்களாக வளம் வந்து கொண்டிருப்பது யாருன்னா இந்த சீமான் தான். அதனால்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு அண்ணாவை தெலுங்கர் என்றோ கலைஞரை தெலுங்கர் என்று சொல்வது கூட சீமானின் வழிபாட்டாக நீ சொன்ன. ஆனால் அதை ஆபாசம் எடுத்துக்க முடியுமா? தெலுங்குன்னு சொல்கிறது ஆபாசமான சொல்லா? அண்ணாத்துறை தெலுங்குன்னு சொன்னது ஆபாசமான சொல்லா? எழும்புவனம் கரிகஞ்சி தெரியுமா தெரியாதா? ஆபாசங்கிறது என்ன? பிகருன்றான், கோத்தான்றான், கொம்மான்றான், பிசுறுங்கிறான். அது ஆபாசம் இல்லையா? ஏன்னா இது அசிங்கமாக ஆண்குறி பெண்குறியை வச்சு பேசக்கூடிய ஒரு வசைச்சொல்லுக்கும் அண்ணாதுரை தெலுங்கு என்று சொன்னார் ராஜீவ்காந்தி, அதனால் அதுவும் இது ஈக்குவல்னு சொல்வது கேவலமாக இல்லையா? ஏன்னா முட்டு கூட அளவு வேணாமாடா? இதாண்டா உலகமாக முரட்டு முட்டுங்கிறது. கறிக்கஞ்சி இவ்வளவு கேவலமாக போயிட்டா? நீ தாண்டா கொஞ்சமாவது அங்கங்கே அப்பப்போ நல்ல பதிவு போட்டுக்கிட்டு இருந்த. குறைஞ்சபட்சம் சாதிக்கு எதிராக சீமான் சாதிக்கு எதிராக உணரும் போதெல்லாம், சாதியவாதியாக தென்படும் போதெல்லாம் நீ ஏதாவது உருப்படியாக 2-3 ட்வீட் போடுவேன். உடனே உங்கள் அண்ணன் தூக்கி உன்னை அங்கேருந்து செருப்பு கொட்டி ஒன்று எறிவேன். உடனே என்ன பண்ணுது? அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி தானே இருந்த நீ. குறைஞ்சபட்சம் ஊரோட நல்ல ட்வீட் போட்டடா நாயே. இப்போ நீ மாட அப்படி நாசமாக போயிட்ட, சீமானோட மோசமாக போயிட்ட. ஏன்னா பொம்பளை விஷயம் உங்களை ஆட்டி படைக்கிறது. சீமான் என்ன செய்தானோ அதைத்தான் கறிக்கஞ்சி காட்சி செய்துவிட்டுருக்கிறார். அப்படி செய்யாமலாம் ஒரு பெண் வாய் மூலம் வாக்கு மூலம் வருகிறது, ஆடியோ வருகிறது. ஆடியோ வெளியிட்டது தவறல்லவா? ஆடியோ வெளியிட்டது அசிங்கம் அல்லவா? ஆடியோ வெளியிடுவதா நியாயம்? என்னடா சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன மயிராக போனால் சேகரித்து வைக்கிறீங்க? அந்த ஆடியோ வரப்பு தானே உங்களுடைய நீங்கள் யாருன்ற விவரம் தெரியுது. ஆடியோ சேகரித்து வச்சவனை கண்டிக்க துப்பு இல்லை, ஆடியோவில் இவ்வளவு கேவலமாக பேசுகிறவனை கண்டிக்க துப்பு இல்லை. ஆனால் ஆடியோ வெளியிடுவது எப்படி? அந்த ஆடியோ வெளியிடுறதா உங்கள் சாக்கடை அர்த்தம் தெரிஞ்சிருக்குமா நேரம்? யாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. உங்களுடைய அருகதையை, உங்களுடைய கேவலமான பொம்பளை பொறுக்கித்தனத்தை எல்லாம் வெளியிட்டிருக்கிறது அந்த ஆடியோ. அந்த ஆடியோவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். யார் வெளியிட்டாலும் சரி, அது நன்றி சொல்ல வேண்டிய கடமை. ஏனென்றால் இவ்வளவு கேவலமான ஒரு அரசியலில் இவ்வளவு கேவலமான ஒரு மோசமான மிருகங்களை யாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அப்படியெல்லாம் மக்களை அதை பார்த்து விட்டார்கள். அதனால தான் இவங்க கொந்தளிக்கிறார்கள். அதனால தான் என்ன பண்ணுறே தெரியாமல் இப்போ சீமானாகவே, சின்ன சீமானாகவே இடுமோலம் கார்த்திக்கு மாறிவிட்டார். கேவலமாக முரட்டு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜீவ்காந்தியை பேசுறதுலாம் உனக்கு என்ன அருகதை இருக்குது? ராஜீவ்காந்தி பிடிச்ச விஷயம் என்னென்னா, நாம் தமிழ் கட்சி இருக்கும்போதே கூட ஒரு பெரியாரிஸ்டாக, தீவிரமான ஒரு பெரியாரிஸ்டாக சமூக கொள்கையாக இருந்தது யாருன்னா அது ராஜீவ்காந்தி ஒரு ஆள் மட்டும்தான். அதுக்காகவே அவர் புறக்கணிக்கப்பட்டார். அதற்காகவே அவர் ஓரங்கட்டப்பட்டார். விளைவு குறைஞ்சபட்சம் அந்த பெரியாரிய கொள்கை நீட்சியாக இருப்பது திமுக. அதனால் திமுக சேர்ந்திருக்காரு. உங்களுக்கு என்ன கொள்ள? ஆக எது எப்படியோ கறிக்கஞ்சி இடுமணம் கார்த்தியாக இருக்கட்டும், உங்கள் நொன்னன் பொம்பளை பொறுக்கி சீமானாக இருக்கட்டும், எல்லோருமே அவருடைய முகத்திரை அம்பலப்படுத்தி விட்டது. அதுதான் இந்த சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. எந்த ஆன்லைன் அதிபராக இருந்தையோ அந்த ஆன்லைன் இணையதளத்திலேயே நீ அரசியல் அனாதையாகுவது உறுதி. எங்கே நீ அதிபராக இருந்தையோ அங்கேயே நீ அரசியல் அனாதையாக உறுதி என்பதை வேறு யாரும் செய்ய வேண்டியதில்லை. அது சீமானின் வாயை செய்து முடித்துக்கு என்பதுதான் சொல்லிகளை கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.